செப்டம்பர் மாதமும் தமிழகத்தில் மழை என்பது இயல்பை விட மிக அதிகமான மழை பெய்யக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதமும் அமைய உள்ளது. செப்டம்பர் மாதத்திலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் மாதத்தை காட்டிலும், அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குவதற்கான முந்தைய மாதம். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை காலம் பின்வாங்கக்கூடிய காலம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை காற்று பகுதி என்பது பேச்சுக்கு இடமே கிடையாது. காற்று பகுதி உட்பட செப்டம்பர் மாதம் அனைத்து மாவட்டங்களிலும் மழைக்கு மிக அருமையான நாட்களில், மிக அருமையான முறையில் மழை என்பது பெய்ய உள்ளது. எனவே செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் வானிலை என்பது எப்படி இருக்கும்? மழை என்பது எப்படி இருக்கும்? அதே வேளையில் வடகிழக்கு பருவமழை குறித்தான அறிக்கையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனவே வீடியோ பார்ப்பவர்கள், நேரலை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்துவிட்டோம். செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும். அது வெப்பச்சலன மழையாக இருக்கட்டும், காற்று சுழற்சியுடன் இணைந்து பெய்யக்கூடிய மழையாக இருக்கட்டும், அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும்போது காற்றில் ஏற்படக்கூடிய மாறுதலின் காரணமாக பெய்யக்கூடிய மழையாக இருக்கட்டும். எனவே அனைத்தையும் பார்க்கும்போது மிக சிறப்பான மழை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும், தமிழகத்தின் 38 மாவட்டங்களுக்கும் உங்கள் ஊர், உங்கள் பகுதி உட்பட இருக்கிறது. எனவே நேரலை பார்ப்பவர்கள், வீடியோ பார்ப்பவர்கள் அதையும் தாண்டி வடகிழக்கு பருவமழை 2026 அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரமே அது வெப்பச்சலன மழையாக இருக்கட்டும், காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழையாக இருக்கட்டும், அக்டோபர் மாதம் முதல் வாரம் வரை மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. வடகிழக்கு பருவமழை 2026 எப்போது தொடங்கும்? வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? என்று ஒரு விரிவான அறிக்கையை நிச்சயமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேரலை பார்ப்பவர்கள், வீடியோ பார்ப்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அதாவது கடந்த சில நாட்களாக பார்த்திருப்போம். தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை தினசரி மழை பதிவான மாவட்டங்களும் இருக்கிறது. பெரும்பான்மையான மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை என்பது பதிவானது. மழை பதிவாகாத சில மாவட்டங்களும், மழை பதிவாகாத சில பகுதிகளும் உள்ளது. அதை இத்தனை நாட்கள் பொறுத்துக் கொண்டவர்கள் இன்னும் சற்று நாட்கள் பொறுத்திருந்தால் போதும். செப்டம்பர் மாதம் பிறந்ததும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அனைத்துமே மாறும். அதே வேளையில் அதற்கு இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தில் மழை வானிலை என்பது எப்படி இருக்கும் என்று கூறினோம் என்றால், நம்ம கடந்த அறிக்கையிலே சொல்லியிருந்தோம், தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை என்பது இருக்கிறது. அது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக இருக்கட்டும், செப்டம்பர் பிறந்த பின்னாக இருக்கட்டும் என்று. அதே வேளையில் நேற்றே ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை என்பது நேற்றே பதிவானது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே நல்ல ஒரு மழை என்பது பதிவாகலாம். வட மாவட்டங்களிலும், தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மதியத்திற்கு பிறகு வெப்பநிலை என்பது அதிகமாக தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலை, மாலை வேளையில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். அது செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் சரி. அது மதியத்திற்கு பிறகு தான் மழை என்பதை கொடுக்கும். எனவே அடுத்த 5 நாட்கள் வானிலையை பொறுத்தவரை அது தமிழகத்தின் வட மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவிற்கு பெய்யும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய வெப்பச்சலன மழை தன்னுடைய கீர அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அப்போது என்ன செய்யும் என்றால், தமிழகத்தின் எங்கெல்லாம் தற்போது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறதோ, அங்கேயும் மழை பெய்யும். எங்கெல்லாம் மழை பெய்யாம இருக்கிறதோ, அங்கே மிக சிறப்பான மழையை செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்க இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் சில மாவட்டங்கள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யாத மாவட்டங்களை கூறுகிறேன். அதே வேளையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடகா ஒட்டியுள்ள மாவட்டங்கள். இந்த மாவட்டத்திற்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய இன்னும் இத்தனை நாட்கள் பொறுத்தவர்கள் இன்னும் ஒரு 5 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். மிக மிக அருமையான மழையை உங்கள் மாவட்டமும் பெறப்போகிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் பரவலாக 38 மாவட்டம் பெயரும் சொன்னாலும் உங்களுக்கே புரிந்திருக்கும். வீடியோ பெருசாகிவிடும். அனைத்து மாவட்டங்களிலுமே மிக சிறப்பான ஒரு மழை என்பது பெய்யப் போகிறது. தென்மேற்கு பருவமழை என்பது பின்வாங்க தொடங்கும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது தீவிரம் அடையத் தொடங்கும். அதே வேளையில் கடந்த சில நாட்களாக, கடந்த ஒரு 2 நாட்களாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் மிதமானது முதல் கனமழை என்பது பதிவானது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் தான் பெய்தது. அது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு மாறும் வானிலை.
நம்மளுடைய இந்திய பெருங்கடலின் கடல் வெப்பநிலையை பார்க்கும்போது, அதாவது கடந்த சில நாட்களாக நீங்களே பார்த்திருப்பீர்கள். நம்மளுடைய இலங்கையை ஒட்டிய பகுதியில் ஒரு மிக அதிகமான ஒரு வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உயர்வதை கண்டிருப்பீர்கள். அதாவது 30 முதல் 31 டிகிரிஸ் கடல் வெப்பநிலை இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதே வேளையில் கடந்த சில நாட்களாக நீங்க அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எல் நீனோ, எல் நீனோ, எல் நீனோ என்று பசிபிக் பெருங்கடலில் எல் நீனோ சூப்பர் எல் நீனோவாக மாறி அது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 150 ஆண்டு காலம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அது மீண்டும், மீண்டும் வலுப்பெற்று உருமாறிக் கொண்டே இருக்குது. அது தன்னுடைய பீக்கை அதாவது தன்னுடைய உச்சத்தை நம்முடைய வடகிழக்கு பருவமழை காலமான நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதத்தில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நவம்பர் மாதத்தில் தான் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போதே இன்று ஆகஸ்ட் மாதம் ஆகிறது. இன்னும் செப்டம்பர் மாதம் கூட வரவில்லை. தற்போதே அது என்ன இருக்குன்னா, 150 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு உச்சத்தில் இருக்குது தற்போது. ஆனால் அது நவம்பர் மாதம் தான் நம்மளோட வடகிழக்கு பருவமழை நடைபெறக்கூடிய நவம்பர் மாதத்தில் தான் தன்னுடைய தன்னுடைய உச்சகட்டத்தை அது அப்போது தான் அடையும். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தற்போதே சூப்பர் எல்னினோ ஒரு வரலாறு காணாத எல்னினோவாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிப்படுத்தி, அது இந்திய பருவமழையை மாற்றினாலும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை எல்னினோவால் நம்மளுக்கு சாதகம் தான். வடகிழக்கு பருவமழைக்கு சொல்றோம், தமிழகத்துக்கு சொல்றோம். எனவே யாரும் இந்திய பருவமழைக்கு தான் அது பாதகமே தவிர, வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அது சாதகம் தான். அதை யாரும் எந்த விதத்திலும் நெகட்டிவாக எடுக்க வேண்டாம். நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். எனவே அந்த எல்னினோவ பொறுத்தவரையிலேயே மிக அதிகமான முறையில் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிலையில், நம்முடைய இந்தியன் ஓஷியன் டையபோல் ஐஓடி நிலை என்ன? அப்படின்னு பலருடைய கேள்வி இருக்கும். ஐஓடிய பொறுத்தவரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நடுநிலை என்ற நிலை உள்ளது. அதாவது வங்கக்கடலிலும் வெப்பநிலை என்பது உயர்வு என்பது இருக்கிறது. அரபிக் கடலிலும் வெப்பநிலை உயர்வு என்பது இருக்கிறது. சார் அனைவரும் சொன்னாங்க பாசிட்டிவ் ஐஓடி தான் வரும். நீங்கள் கூட சொன்னீங்கள் பாசிட்டிவ் ஐஓடி தான் வரும். ஏன் இன்னும் பாசிட்டிவ் ஐஓடிக்கு முன்னேறவில்லை? ஏன் இன்னும் பாசிட்டிவ் ஐஓடிக்கு உயரவில்லை என்று கேட்கும்போது, அதாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தான் இருக்கிறோம். சூரியனோட குத்து கதிரை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அதாவது செப்டம்பர் மாதம் இறுதி, அக்டோபர் முதல் வாரத்தில் தான் அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய தமிழகத்தின் தெற்கு பகுதியான குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் அதனுடைய சூரியனுடைய குத்துக்கதிர் என்பது விழ ஆரம்பிக்கும். அப்போதுதான் வெப்பநிலை உயருமே தவிர, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு காலம் இன்னும் இருக்கிறது. ஆனால் பாசிட்டிவ் ஐஓடி என்பதில் தாமதமே தவிர மாறுவதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. எனவே வரலாறு காணாத எல்னினோ பசிபிக் பெருங்கடலில் ஒரு பக்கம், நம்முடைய இந்திய பெருங்கடலை எடுத்துக்கொண்டால் பாசிட்டிவ் ஐஓடியாக அதனுடைய பீக்கையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்னினோவுடைய பீக்கும் நவம்பரில் தான் அடையும். நம்முடைய இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடியும் அதனுடைய பீக்கை நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக அடையப் போகிறது. எனவே நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பார்த்தால், அதாவது தீவிரமான அதாவது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத எல்னினோ பிளஸ் பாசிட்டிவ் ஐஓடி காம்போவாக வடகிழக்கு பருவமழை 2026ஐ தமிழகம் சந்திக்கப் போகிறது. அதற்கு முன்னர் செப்டம்பர் மாதத்தை பார்க்கும்போது, செப்டம்பர் மாதத்தில் தமிழகம் இயல்பை விட மிக அதிகமான மழையை சந்திக்கும். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் பெரும்பான்மையான மாவட்டங்களும் இயல்பை விட மிக அதிகமான மழையை சந்திக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. தினசரி மழை பெய்யும். மழையை பொறுத்தவரை மிக அதிகமான மழை பெய்யும். மிக கனமழை எல்லாம் உள்ளது செப்டம்பர் மாதத்தில். மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதி தீவிர கனமழை பெய்தால் கூட ஆச்சரியம் கிடையாது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு நியர் மழை பெய்தால் கூட ஆச்சரியம் என்பது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பநிலை என்பது அதிகமாக இருக்கும். அதாவது காலை வேளையில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். மழைக்கு பின்னர் தான் அதாவது மாலைக்கு பிறகு தான் மழை என்பது பதிவாகும். அதே வேளையில் அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை 2026 செப்டம்பர் மாதத்தை தொடர்ந்து அக்டோபர் மாதம் முதல் வாரமும் மிக சிறப்பான மழையை தமிழகத்தில் கொடுக்கும். செப்டம்பர் மாதம் இறுதி அக்டோபர் முதல் வாரத்தில் தான் தமிழகத்தில் தென்கோடி மாவட்டங்கள் மழை பிரித்து மேய்ஞ்சிடும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென் மாவட்டங்கள்லாம் செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலும். எனவே வடகிழக்கு பருவமழை 2026 வடகிழக்கு பருவமழை 2026ஐ பொறுத்தவரை நாம் முன்பிலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். எல்னினோ பாசிட்டிவ் ஐஓடி என்றால் வடகிழக்கு பருவமழை 2026 இயல்பை விட முன்னதாக தான் தொடங்கும் என்று, இயல்பை விட அதிகமாக தான் பெய்யும் என்று. அதை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. வடகிழக்கு பருவமழை 2026ஐ பொறுத்தவரை
அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் இறுதியில், அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் தொடக்கத்திற்கு இடைப்பட்ட நாட்களில் தொடங்கலாம் என்பதை தற்போது தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆய்வில் உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வடகிழக்கு பருவமழைக்கான விரிவான அறிக்கை இவ்வார இறுதிக்குள் நிச்சயமாக வரும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த நேரலையிலும் வீடியோவில் இணைந்திருங்கள்.